சிக்கன் கிரேவியை மட்டும் நீங்க அடுத்த முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அகைன் இதே கிரேவியை தான் எல்லாரும் கேட்பாங்க. அதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்துல கடுகு, சீரகம், கறி லீஃப், ஒரு அரைக்கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உப்பு போட்டு இந்த மாதிரி கோல்டு கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதுக்கு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு வதக்கிட்டு இப்ப வாஷ் பண்ணி வச்சிருக்க 1/2 கிலோ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், சிக்கன் பவுடர் இதெல்லாம் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியமான ஹீட்ல விட்டீங்கன்னா அதுல இருந்து தண்ணி விடும். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவுக்கு உப்புலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓப்பன்லயே வேக வச்சீங்கன்னா நல்லா சுண்டி வரும். இதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நீங்க ஓப்பன்லயே வேக வச்சீங்கன்னா இந்த மாதிரி நல்லா செமி கிரேவியா நமக்கு கிடைக்கும். அவ்வளவுதான். கடைசியா ஒரு சின்ன துண்டு ஜாகரி மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப டேஸ்டியான செமி கிரேவில ஒரு சிக்கன் கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. வீட்ல நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது மறக்காம ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.